ஹாய், ஸ்விக்கி வீக்லி ஏர்னிங்ஸில் இன்றைக்கி டே 5ல் இருக்கும். இன்றைக்கி டேட் அண்ட் டே பார்த்தீங்கன்னா August 30 ஃப்ரைடே. அண்டு நம்ம இஎம்ஐ க்ளோஸ் பண்ணுறதுக்காகவும் ஓட்டிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 4363 ரூபா ஓட்டியிருக்கோம். பேலன்ஸ் இன்னும் 10,637 ரூபா ஓட்டணும். இன்னையோட சேர்த்து 16 நாள் இருக்குது. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப் மீட்டர் 0 பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இன்னும் 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 0 ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இப்போ ஆர்டரும் போட்டுட்டாங்க. 11:40க்கு ஆர்டர் வந்துடுச்சு. நான் 11 AM ஆன் பண்ணிட்டேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷெரீஃப் பாயில் ஆர்டர் போட்டு 7 கிலோமீட்ரு அடிச்சிருக்காங்க. 72 ரூபா போட்டிருக்காங்க. ஃபுட் ரெடியாக வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த ஆர்டரை போயிட்டு பிக்கப் பண்ணிக்கலாம். ஏன் இவ்வளோ நேரம் வீட்டில் இருந்து கிளம்பாமல் இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று எடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்குள்ளேயே டைம் ஆகிடுச்சு. ஏன்னா அப்லோட் ஆகிடுச்சு, ப்ராசஸிங்லேயே இருந்துகிட்டே இருந்தது. ரொம்ப நேரமாக 1/2 hour கிட்டத்தட்ட ப்ராசஸிங்லேயே இருந்தது. அதனால் டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் அப்லோட் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதை பார்த்த உடனே தான் வீட்டிலேருந்தே கிளம்பியிருக்கேன். ஸோ அது அப்லோட் ஆகலைன்னா அப்புறம் நம்மளுக்கு தலைவலி ஆகிடும். அப்புறம் இன்றைக்கி வீடியோ வர வேண்டிய டைமுக்கு வராது, லேட் ஆகிடும். ஸோ அந்த ஒரு காரணத்தால் தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீட்டில் இருந்து கிளம்புறதுக்கு. ஸோ வாங்க நம்ம ஆர்டர் போய் பிக்கப் பண்ணிக்கலாம். கைஸ் இன்றைக்கும் 40% தான் சர்த்து போட்டிருக்காங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இந்த 3 நாள் ஏதோ ஸ்விக்கி சைட்லேருந்து ஆஃபர் போட்டிருக்காங்க போல். பயங்கரமாக ப்ரொமோஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ நானும் பார்த்தேன். பார்ப்போம் இன்றைக்கி எப்படி ஆர்டர் ஃப்ளோ இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணியாச்சு. ஸோ கடை ஓப்பன் பண்ணுறாங்க, உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். ரீச் கொடுத்த உடனே நம்ம தலைவர் ஃபோட்டோ கேட்க ஆரம்பிச்சிடுவார். வேறங்க ரீச்சடு கொடுப்போம். சொன்னா ஃபோட்டோ கேட்பாருன்னு. ஸோ காய்ஸ், இப்போ ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சு. கஸ்டமர்கிட்ட டெலிவரி கொடுக்க போயிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கும் இன்சென்டிவில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. சர்ஜில் மட்டும்தான் சேஞ்சஸ்ஸு. ஸோ இன்னும் பீக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை கொடுத்துட்டு ரிட்டன் ஆர்டர் வர சொல்ல தான் தெரியும். ஏன்னா நம்ம இந்த ஆர்டர் நுங்கம்பாக்கம் மெக்டொனால்ட்ஸ் பக்கத்தில் தான் டெலிவரி. இதை கொடுத்தோன்னா அந்த ஜோனில் இருக்க சர்ஜு நம்மளுக்கு வரும். ஏன்னா என்னோடய ஜோனில் 40% போட்டிருக்காங்க. 15 ரூபா தான் வரும். ஸோ என்னன்னு தெரியலை. ஸோ வாங்க. பெட்ரோல் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெட்ரோல் போட்டுக்கலாம். உள்ளே பெட்ரோல்லாம் இருக்குது. அதனால முன்கூட்டியே ட்ரிப் மீட்டர் 0 பண்ணிட்டேன். ஸோ வாங்க நம்ம இந்த ஆர்டர் போய்ட்டு டெலிவரி கொடுத்துடலாம். கைஸ், ஃபஸ்ட்டு கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ வண்டி இங்கேயே விட்டுட்டு உடனே கொடுத்துட்டு வந்துடலாம். பாக்கெட்டில் இருந்து ஃபோன் எடுக்கிறது தான் கைஸ். க்ளவுஸு போட்டுட்டு பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் போடுறது. ஸோ ரீசார்ஜ் கொடுத்துட்டு கால் பண்ணி சொல்லிடலாம். பண்டூரங்கன் ஃபஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தாச்சு. ஸோ இந்த ஆர்டருக்கு நம்மளுக்கு 74 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ ஆனால் 40%ன்னு சொல்லி 45% ஆகிட்டீங்க பாரா. ஸோ கைஸ், நேற்று அந்த அமௌண்ட்டில் 2 rupees மைனஸ் பண்ணியிருக்காங்க கைஸ், டிடிஎஸ்ன்னு சொல்லி. ஸோ நம்மளுக்கு இன்னும் ஆர்டர் வரல, அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கிறதுனால
பக்கத்தில் நம்மளுக்கு தலப்பாக்கட்டி இருக்குது. ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஆர்டருக்கு வர்றதுக்கு ஜோனுக்குள்ளே போவோம். ஸோ கைஸ், நிறைய பேருக்கு ஸ்விக்கியோட ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால் நானே வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். லொக்கேஷன் வந்து நுங்கம்பாக்கம் பார்க் ஹோட்டலு. இதுதான் பார்க் ஹோட்டலு, இது பேக் சைடில் இருக்குது. ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா ஸ்விக்கி ஆஃபீஸ் இருக்கும். சரிங்க, அது தெரியுதா அந்த பில்டிங் தான். கேபிட்டல் டவர்ஸ் இதோ தெரியுது பாருங்கள். அங்கே மேலே ஸ்விக்கின்னு போட்டிருக்கா. 6th ஃப்ளோரில் தான் ஆஃபீஸு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த ஆஃபீஸ்லாம் இருக்க போகுது. அதுக்கப்புறம் தூக்கிட போகிறாங்க. ஏன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு எது பண்ணணுன்னாலுமே ஆன்லைனில் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, உங்களுக்கு எதாவது டவுட்ஸு கிளியர் ஆகணுன்னா சரி, எல்லாமே ஆன்லைன் தான். அதுவும் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, அந்த கிளியர்லாம் பண்ணிக்கணுன்னா உங்கள் ஜோனுக்குன்னு எஃப்எம்னு இருப்பாங்க. எஃப்எம்னா ஃபீல்டு மேனேஜரு. அவங்க எங்கே வருவாங்கன்னு சொல்லி ஆப்லேயே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ டெய்லியும் இந்த லொக்கேஷனுக்கு வருவேன், இந்த டைமுக்கு வருவேன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷனில் போட்டுகிட்டே இருப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் அங்கே போய்ட்டு உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம இப்போ ஜோனுக்குள்ளே போயிடலாம். கைஸ், இப்போ ஜோனுக்குள்ளே வந்துட்டேன். ஆர்டர் எதுவுமே ரிசீவ் ஆகலை. ஸோ ரெஸ்டாரண்ட் எத்தனை இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஜோனுக்குள்ளே நிறைய இருக்குது, ஆனால் ஆர்டர் வரலை. ஸோ இந்த ஆர்டர் எத்தனை கிலோமீட்டருக்கு போயிருக்கோம்? ஸோ 7.4 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கோம் கைஸ். இது 1.5 கவுண்டாக வந்திருக்கணும். மறுபடியும் நம்ம 7 கிலோமீட்டருக்கு மேலே போனோன்னா 2 கவுண்ட் ஆகிடும். ஸோ பார்க்கலாம் 2 கவுண்ட் கொடுக்குறானா இல்லை கவுண்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்கான்னு. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் எங்கே போடுவோம்? ஸோ நம்ம வாங்க கீதம் கிட்டே போவோம். அங்கே போனால் தான் நம்மளுக்கு ஆர்டர் வரும். கீதம் இல்லைனா ஸ்டார் பிரியாணி அந்த சைடு போவாங்க. கைஸ், கீதம் கிட்டே போயிட்டுருக்கேன். கீதம்லேயே ஆர்டர் போட்டான். ஸோ 0.96 கிலோமீட்டருக்கு 40 ருபீஸ் போட்டிருக்கான். 20 ருபீஸ் சார்ஜ் வருது இன்றைக்கி நம்மளுக்கு. ஸோ இதில் ஒரு ஃபுட் ரெடி வராமல் இருந்தால் தான் பிரச்சனையே. ஃபுட் ரெடி வந்துச்சுன்னா பிரச்சனை இருக்காது. சாப்பிட்டு அவ்வளோதான், நம்ம சொல்லி முடிஞ்சிச்சு. ஃபுட் ரெடி வரல. அங்கே போனால் தான் தெரியும் என்னென்ன ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ பக்கத்தில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும். லாங் இருந்துச்சுன்னா ஃபுட் ரெடியோடு வந்துடும். ஆக மொத்தத்தில் டைம் வேஸ்ட் பண்ணணுன்னா வேஸ்ட் பண்ணிடும். லாங்கு போகிறதுல டைம் வேஸ்ட் ஆகுதா, இப்போ ஃபுட் ரெடி வராமல் இருக்குதுல்ல அதுலேயும் டைம் வேஸ்ட் ஆகுதா. வாங்க நம்ம ரெஸ்டாரண்ட் போயிட்டு என்ன ஐட்டம் பார்த்துட்டு ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு டெலிவரி கொடுத்துடலாம். ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணியாச்சு. என்ன ஐட்டம் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். வரா ஃபுட் ரெடி வந்துச்சு கைஸ். இதுக்கு மட்டும் குறைச்சலே இருக்காது. இப்போ நம்ம எப்படி ஃபோட்டோ எடுக்கிறோன்னு பாருங்கள். ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஸோ பரவாயில்ல, வந்த உடனே ஃபுட் ரெடி போட்டாங்க. கப்பு மீல்ஸு பாசுந்தி 1 கப்பு மீல்ஸ். வாங்க பிக்கப் பண்ணிட்டு போய் டெலிவரி கொடுத்துடலாம் சீக்கிரமாக. கைஸ், பிக்கப் பண்ணியாச்சு. லொக்கேஷன் பார்த்துக்கோங்க எவ்வளோ கிட்டன்னு. ஒரு 200 மீட்டர் கூட இருக்காது. வாங்க பட்டுன்னு போய் கொடுத்துட்டு மறுபடியும் கீதம்லேயே போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க கைஸ். செகண்ட் கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. கால் பண்ணிக்கலாம். மேலே வர சொல்லிட்டாங்கன்னா மேலே போய் கொடுத்துடலாம். கைஸ், மேலே போய் கொடுத்துட்டு வந்தாச்சு. டெலிவரி கம்ப்ளீட் மார்க் பண்ணிப்போம். ஸோ 40 ரூபாய். உடனே வந்துடுச்சு. ஸோ பக்வான் சென்னை இதோ தான் இருக்கேன். இங்கேருந்து
மாடல் ஸ்கூல் ரோட் கிரீம்ஸ் ரோடுக்கு நடுவில் போட்டிருக்காங்க. 2.88 கிலோமீட்டருக்கு 43 ருபீஸ் அக்செப்ட் பண்ணுவோம். ஸோ இங்கேயும் ரீச் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுவோம். 1 2 3 4 5 கொஞ்சம் லேட் ஆகும் கைஸ் 5 ஐட்டம் வர்றதுக்கு. இன்றைக்கி நம்ம ரேட்டிங்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க காட்டுறேன். அதிகமாயிட்டு 4.93 இருக்கா, இன்னும் 7 வந்துச்சுன்னா 5 ரேட்டிங்ஸ் வந்துடும். இன்னும் ஆர்டர் ஃப்ளோவும் நல்லாயிருக்கும்னு சொன்னாரே. ஸோ ஃபாலோ பண்ணுவோம் நம்ம. 3rd ஆர்டர் ரெஸ்டாரண்ட்டுக்கு ரீச் பண்ணிட்டேன். ஸோ இதோட நான் கேமரா ஆஃப் பண்ணி வச்சுட்டு லன்ச் பீக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டின்னர் பீக்கில் பார்ப்போம். ஸோ சர்ஜி நல்லா போட்டிருந்தாங்கன்னா ஸ்நாக்ஸ் பீக்கும் ஓட்டலாம். ஸ்நாக்ஸ் பீக்கும் ஓட்டுறதுக்கு ரீசன் என்னென்னா லன்ச் பீக்கில் 11 12 அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஸ்நாக்ஸ் பீக்கே ஓட்டுவேன். அப்படி இல்லைன்னா ஸ்நாக்ஸ் பீக் ஓட்டாமல் டேரெக்டாக டின்னர் பீக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ வாங்க லன்ச் பீக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஸோ கைஸ் இன்றைக்கி ஒரு 2 பிரச்சனை இருக்குது. அது என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ வாய்ஸ் டிஃப்ரெண்ட் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்னென்னா இன்றைக்கி டின்னர் பீக்கில் வீடியோவே எடுக்க முடியல. எதனாலனா மழை வந்துகிட்டே இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல. அண்டு 2வது பிரச்சனை என்னென்னா சம்பவத்தை பண்ணி விட்டான் ஸ்விக்கி. அதையும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறது எல்லாமே ஓல்டு வீடியோவில் நான் புதுசாக வாய்ஸ் ஓவர் கொடுத்து தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மழை வந்ததால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ என்னென்னா இன்றைக்கி நான் ஸ்நாக்ஸ் பீக்கும் லாகின் பண்ணி ஓட்டியிருந்தேன். ஸோ ஸ்நாக்ஸ் பீக்கில் 5 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணேன். லன்ச் பீக்லேயே 13 ஆர்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ மொத்தமாக 18 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஏன்னா 2வது சம்பவம் என்னென்னா 5:50க்கு வந்த ஆர்ட்ரு. ஸோ நான் 6:03க்கு தான் பிக்கப்பே பண்ணேன். அந்த ஆர்டர் பிக்கப் பண்ணும்போது தான் அப்போ தான் ஷிஃப்ட்டே புக் பண்ணுறேன். ஓகேங்களா. அந்த ஆர்டர் பிக்கப் பண்ணிவிட்டு மெசப்பாக்கம் போயிட்டு கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கிறேன். 6:40 கிட்ட ஆகிடுச்சு. கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கேன். ஆப்பை ஸ்வைப் பண்ணுறேன். ஐடி ஆஃப் பண்ணி விட்டான். அவுட் ஆஃப் ஜோனில் இருக்குன்னு சொல்லிட்டு ஐடி ஆஃப் பண்ணி விட்டான். ஏன்னா ஷிஃப்ட்டு அந்த மாதிரி புக் பண்ணோன்னா ஐடி ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அங்கேருந்து ஜோனுக்கு போகிறதுக்கு 4 கிலோமீட்ரு ரோடு ஃப்ரீயாகவும் கிடையாது, டிராஃபிக்கு. ஆர்த்திக்கு போலீஸ் ஸ்டேஷன் கிட்டே மாட்டிக்கிட்டேன். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கள் அக்காவுக்கு கால் பண்ணிவிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஸ்விக்கி ஆப்பை டவுன்லோட் பண்ணி என்னோடய நம்பர் லாகின் பண்ணி ஐடியை ஆன் பண்ணி வச்சுட்டு நான் ஜோனுக்கு ஸ்வாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் பண்ண வச்சுட்டு அவங்களையும் லைன்லேயே இருக்க வச்சுட்டு ஆர்டர் வந்தால் அக்செப்ட் பண்ணு, எங்கே போட்டாலும் அக்செப்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி லைன்லேயே இருந்தாங்க. ஸோ அங்கே ஆர்த்தி போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட அங்கே ஒரு 15 நிமிஷம் போயிடுச்சு. ஸோ இங்கே நான் ஆன் பண்ண சொல்லாமல் இருந்தேன்னா அவ்வளோதான், காலையிலேருந்து ஓட்டினது எல்லாமே வேஸ்ட்டாக போயிருக்கும். ஸோ எப்படியும் ஆனில் இருந்ததால் எதுவும் பிரச்சனை இல்லை. நான் ஜோனுக்கு போயிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு கரெக்டாக ஸ்டாப் பண்ணுறேன். அப்போ தான் எனக்கு ஆர்டரும் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பயங்கரமாக மழை வந்துகிட்டே இருந்ததுனால ஆர்டர் ஃப்ளோ நல்லாயிருக்கும்னு நினச்சி சந்தோஷப்பட்ட மக்களே. சந்தோஷப்பட்டதுலே ஒரு சோகம் இருக்குது. என்ன சோகம்னா நான் சூளைமேடில் இருக்கேன். சூளைமேட்லேருந்து டி நகர் பிக்கப் பண்ணிவிட்டு மறுபடியும் சூளைமேட்லேயே கொடுக்க சொல்கிறான். சரி ஒரு ஆர்டர் தானேன்னு பார்த்தா 2வது ஆர்டர் அதே மாதிரி தான் பண்ணிவிட்டேன். சூளைமேட்லேருந்து மறுபடியும் டி நகரில் பிக்கப் பண்ணிட்டு ஈக்காட்டு தங்கலில் போக சொல்கிறான். ஸோ ஆனால் பேட்ச் ஆர்டர் எதுவுமே போடவே இல்லை, பயங்கரம் சுத்த விட்டான். அதில் ஒரு அமௌண்ட்டெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வந்துச்சு. அதனால் இன்றைக்கும் 30 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி 2000 ரூபாய்க்கிட்ட ஓட்டிட்டேன் கைஸ். அது நான் இப்போ கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ என்னோடய வீட்டில் தான் ஷூட் பண்ண போகிறேன். ஏன்னா மழை நின்ன பிறகு வீடியோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரணுன்னா லேட் ஆகிடும். அண்டு சாப்பிட்றதுக்கெல்லாம் லேட் ஆகிடும். அண்ட் மறுபடியும் எடிட் பண்ணணும், எல்லாத்துக்குமே லேட் ஆகிடும். மறுபடியும் நாளைக்கு காலையிலேயே போய் ஆகணும், அதுக்கும் லேட் ஆகிடும்னு சொல்லி தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ வீட்டில் ரூமில் தான் இருந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், எத்தனை ஹவர்ஸ் லாகின்ல இருந்திருக்கேன், எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஆச்சுன்னு சொல்லி வீடியோவில் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம்.
ஸோ கைஸ், இன்றைக்கி நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? ஸோ 1407 ரூபா 11 hours 10 minutes லாகின்ல இருந்திருக்கேன். 29 ஆர்டர்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆனால் ட்ரிப் கவுண்டில் 13 வந்திருக்கு. ஸோ எந்த ஆர்டர் மட்டும் கவுண்ட்டு டபுள் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆர்டரு அண்ட் வந்து கார்டு தாங்கல் ஆர்டரும் தான் ரெண்டுமே ஒன்றரை கவுண்ட் வந்து 2 கவுண்ட் ஆகிருக்கு. மொத்தம் 3 கவுண்ட் ஆகிருக்கு. ஸோ 1407 ரூபாவில் 630 ரூபா இன்சென்டிவ் ஆட் பண்ணால் மொத்தமாக 2037 ரூபா இன்றைக்கி நான் ஓட்டியிருக்கேன். ஸோ 30 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, இன்னும் எவ்வளோ ஓட்டணுன்றதை நான் நோட்ஸில் என்டர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம நோட்ஸில் போய் பார்த்துடலாம். ஸோ கைஸ், இப்போ நோட்ஸில் என்டர் பண்ணியாச்சு. இப்போ மொத்தமாக ஓரலாக ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ஸோ டே 5ல் ஏர்னிங்ஸ் எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1407 ரூபா ஓட்டியிருக்கேன். இன்சென்டிவ் 630 ரூபா ஆட் பண்ணி மொத்தமாக 2037 ரூபா ஓட்டியிருக்கேன். ஸோ 10,637 ரூபாவில் 2037 ரூபா மைனஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் இன்னும் நம்மளுக்கு 8,600 ரூபா இருக்குது. ஸோ டே 5ம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு வந்து 140 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். 300 ரூபா பெட்ரோல் ஆகிடுச்சு மொத்தமாக. ஸோ பேலன்ஸ் இன்னும் நம்மளுக்கு 15 நாள் தான் இருக்குது. 15 நாளில் 8,600 ரூபா ஓட்டணும். ஸோ இதே மாதிரியே ஓட்டிட்டோன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:50 ஆகுது. ஸோ இந்த டைமில் தான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ஷூட் பண்ணி முடித்த கையோட டவுன்லோட் பண்ணி எடிட்டிங் பண்ணோம். எடிட்டிங் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையிலே மொத்தமாக எல்லாத்தையும் ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டு தான் நான் ஒர்க்குக்கே கிளம்பணும். ஸோ டைம் ஆகிடுச்சு கைஸ். இதோட இந்த வீடியோ நான் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.